ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த் பெனிஃபிட், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ராகி மாவோட. இதை வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி சாப்பிட்டோன்னா லைக் பண்ணி குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. அதுக்கு வந்து 2 கப்பு ராகி மாவு வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, பாலக் எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஒரு 2-3 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டு, இந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது தேவைக்கேற்ற. அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு பெருங்காயம், கொஞ்சம் இஞ்சியும் ஆட் பண்ணலாம் டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி, அதோட கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணும். சப்பாத்தி மாவு ரொம்ப டைட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸான மாவாக நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ இதை நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸில் கையில் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி அதை கையாலே தட்டலாம். இல்லாட்டி நம்ம பால் கவர், இல்லாட்டி இது வாழை இலை அதுலலாம் வச்சு நம்ம தட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நல்லா தெரிஞ்சவங்க கையிலேயே தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு இப்போ தோசைக்கல்ல நல்லா எண்ணெயை விட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் இந்த அடையை அப்படி தட்டி போட்டோன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை பரட்டி விட்டு 2 தடவை பரட்டி விட்டால் சூப்பரான அடை ரெடி ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான். இதை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், 2 தடவை பரட்டி விட்டு அது ரெடி. இப்போ இதை நம்ம சாப்பிடலாம்.